வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒண்ணு இல்ல ஆதுர, இரு. என்ன ஆச்சரியமா இருக்கு? எதுக்கு இப்ப என் கையை பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கீங்க? கை அமுக்க வேணாமா? சரி, காலை காட்டு, காலை அமுக்கி விடுறேன். என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி படுத்துறீங்க? என்ன ஆதுர, ஆபீஸ்ல இருந்து உடைச்சு களைச்சு ஓடா தேஞ்சு வந்திருக்கேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணா இப்படி கோவப்படுறியே? ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கஷ்டமான வேலையெல்லாம் பாத்துட்டு வரல. ஏசி ரூம்ல ரொம்ப கூலா ரிலாக்ஸ்டா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த டயர்டும் இல்ல. நீங்க எதுக்காக இப்ப இப்படி ஐஸ் வைக்கிறீங்க? நான் உனக்கு ஐஸ் வைக்கல, வேற ஒண்ணு வைக்க போறேன். வேற ஒண்ணா? ஆமா. என்ன அது? பாத்தியா? பூ, ஃப்ளவர். தெரியும், இது பிளாஸ்டிக் பூ தானே? ஐயோ, இது பிளாஸ்டிக்ல இல்லாத பூ, நிஜமான பூ. இந்த செடியில பூத்து பறிச்சு கட்டி பூக்கடைக்கு கொண்டு வந்து வித்த பூ. ஸ்மெல் பண்ணி பாரு. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன ஆதுர, பிளாஸ்டிக் பூ வாங்கிட்டு வந்தாலும் கோவப்படுற, ஒரிஜினல் பூ வாங்கிட்டு வந்தாலும் கோவப்படுற. இப்ப இந்த பூவை நீ வச்சுக்க மாட்டியா? நான் வச்சுக்க மாட்டேன். வேணும்னா நீங்களே வச்சு விடுங்க. ஓ, அப்படியா விஷயம்? சூப்பர். சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பூ மட்டும் இல்ல கண்ணு, அதுக்கு காம்பினேஷனா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, ஸ்வீட்னா கடலை மிட்டாய் தானே? என்ன ஆதுர நீ, அன்னைக்கு ஏதோ பட்ஜெட்ல துண்டு விழுந்துருச்சேங்கிறதுக்காக ஸ்வீட் பாக்ஸ்ல கடலை மிட்டாய் வச்சு கொண்டு வந்தேன். அதுக்காக இன்னைக்கு அப்படியே பண்ணுவானா? ரொம்ப தான் கலாய்க்கிறியே. இங்க பாரு எப்படி. இந்தா அல்வா சாப்பிடு. நாளா அல்வா சாப்பிட மாட்டேன். ஏன்? வை, நீங்களே ஊட்டி விடுங்க. அடி கள்ளி, இரு, ஊட்டி தானே ஒண்ணும். இந்தா. நல்லா இருக்கா? போதும், போதுமா? கொஞ்சம் சாப்பிட்டா போதும். சூப்பர். நெக்ஸ்ட். நெக்ஸ்டா? நெக்ஸ்ட் என்ன? நான் சொல்றதை விட நீயே பாத்துக்கோ. என்னங்க இது, தாலி செயின்? ஆமா ஆதுர, நம்ம சாமி புதுசா சீட்டு போட்டிருந்தான். அவங்கிட்ட சொல்லி மொத மாசமே சீட்டை தள்ளி பணத்தை எடுத்து உனக்கு புதுசா தாலி செயினை வாங்கின. எங்க, இப்போ இந்த தாலி செயினுக்கு என்னங்க அவசியம்? சீட்டு போட்டு பணத்தை எடுத்து யாராவது தாலி செயின் வாங்குவாங்களா? நான் வாங்குவேன் ஆதுர, என் பொண்டாட்டிக்காக நான் வாங்குவேன். நீ உன் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டிட்டு போறது உனக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி இப்படி போறாளேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆதுர. நம்ம கிட்ட எதுவும் இல்லாம இல்ல, இருந்த எல்லாத்தையும் நான் தான் ஏமாந்து போய் இழந்துட்டேன். அது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆதுர. அப்படிலாம் எதுவும் இல்லங்க. இப்போ நம்ம மாசம் மாசம் சீட்டுக்கு பணம் கட்டணுமே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அத நான் பாத்துக்கிறேன் ஆதுர. இப்ப என்னவோ என் மனசுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்துல பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. இத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆதுர. அம்மா, எதுக்காக புது செயின் வாங்குனீங்க? அடகு வச்ச பழைய செயின் வாங்கிருக்கலாம்ல. நானும் அதான் நினைச்சேன். ஆனா சாமி அடமானமா இருக்கிற தாலி செயினை அப்புறமா மீட்டுக்கலாம், நீ இப்ப சிஸ்டருக்கு புதுசாவே தாலி செயின் எடுத்து போட்டுறா மச்சான்னு சொன்னான். அது எனக்கு சரின்னு பட்டுச்சு.
இனிமே நம்ம லைஃப் புதுசா இருக்கட்டுமேன்னு சொல்லி தாலி செயினையும் புதுசாவே எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னாதிர போட்டுக்கோ. நான் போட்டுக்க மாட்டேன், ஆ நீங்களே போட்டு விடுங்க. தோ நகவர சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும்